எப்படி பிறந்தது பௌத்த சமயங்கள்? ஏன் வந்து ஜெயினத்தையும் பௌத்தத்தையும் வந்து உயிர் கொள்ளாமையை சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அடிப்படை. ஜெயினமோ பௌத்தமோ உயிர் கொள்ளாமையை அடிப்படையாக கொள்ளல. ஏன் உயிர் கொள்ளாமைன்ற கான்செப்ட் வந்தது? அவங்க முதல்ல ஜெயினமோ பௌத்தமோ சொன்னது மனிதர்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு நெறிகள் தான். அதாவது எதெல்லாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறியே, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இந்த உலகத்தில் நீ சிக்கலை ஏற்படுத்திக்கிற, கழிவாக தேங்குறதுனால தான் நோயாக இருக்கிற. ஜெயினம் சொல்கிறது அதுதான். மகாவீரரும் புத்தரும் அதை தான் சொன்னாங்க. இறப்புக்கான காரணம் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, எல்லாத்தையுமே தேவைக்கு அதிகமாக வச்சு கழிவுகளாக நீ தேக்கிறதுனால, அதாவது ஆசை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கழிவுன்னு அர்த்தம். அவங்க சொல்ல வந்தது அதுதான். அதாவது தேவை, விருப்பம் வேற, ஆசை வேறு. விருப்பம்னா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற நமக்கான எல்லைக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆசைன்ற போது அதிகப்படியாக, தேவையை விட அதிகப்படியாக இருக்கும் பொழுது அது வந்து அதிகமான கழிவுகளை சேர்க்கும், பேராசையை கொண்டு வரும். ஆசை வந்து அடுத்த கட்டமாக பேராசைக்கு போகும். பேராசை வரும்போது இன்னொருத்தனை அடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். ஸோ இதுதான் வாழ்க்கைக்கு, இதுதான் மனித வாழ்க்கையில் நோய்மை ஏற்படுறதுக்கான காரணம். நோய் அப்படின்ன உடனே நீங்கள் எல்லாருமே உடலை பார்க்குறீங்க. புத்தரும் ஜெயினரும் மகாவீரரும் ஜெயினர்களும் சொன்ன நோய்மை அப்படிங்கிறது மனநோய்மை, ஆசை, பேராசை, அடுத்தவங்கிட்ட அதிகமாக சேர்க்கிறோம் அப்படிங்கிற கழிவுகளை நீ கேட்கறதுனால தான் பிரபஞ்சத்தை நீ கஷ்டப்படுற. இதை தான் அவங்க பேஸ் பண்ணி மனிதர்கள் சந்தோஷமாக இருக்குன்னா உன்னோட தேவைக்கு வாழு, தேவையை தாண்டி எல்லாத்தையும் வாழ்ந்து தேவைக்கு அதிகமாக நீ சேர்த்து வைக்க உனக்குள்ள வெறித்தனம் தான் அதிகமாகுது. எப்போ வந்து உயிர் கொள்றது அப்படிங்கிறது எப்போ வந்தது? பசிக்கும் பொழுது அவன் கொண்டான், சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. திருப்பி அவனுக்கு எப்போ பசிக்குதோ அப்போதான் ஒரு உயிரை கொண்டான். இதான் மனித தார்மீகம், பிரபஞ்ச தார்மீகம். இப்படி வாழ்ந்தவன் தான் மனிதன். இப்போல்லாம் ஜெயினிசமோ புத்தமோ பிறக்கல, அவங்க எந்த தத்துவத்தையும் சொல்லவே இல்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க மனிதன் இருக்கும் பொழுது முறையாக இருந்தது. தேவைக்கு அப்படின்னும் பொழுது அவன் எதையுமே மிருகத்தை அடிச்சு கொண்டு எதுவுமே சேர்த்து வைக்கல, நாளைக்கு சாப்பிடலான்னு இல்லை. அவனுக்கு பசிக்கும் பொழுது அடுத்த தடவை போகும் பொழுது அவன் எடுத்து ஒரு ஒரு மிருகத்தை கொண்டா, சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. மிச்சத்தை போட்டால் ஒரு அங்கே வாழ்ந்துட்டு இருக்க ஜீவராசிகள் அதை சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ எதுவுமே இங்கே வீணாகலை. புரியுதுங்களா? இந்த மாதிரியான நெறிமுறையோட போயிட்டு இருந்தான். என்னைக்கு மனிதன் நாளைக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு தான் தொடங்குச்சு அவனுக்கான தலைவலிகள். நாளைக்கு சேர்த்து வைக்கிறான், நாளைக்கு சேர்த்து வச்சான், அடுத்து என்ன ஆச்சு? 10 தலைமுறை சேர்த்து வச்சான். நான் செத்ததுக்கு அப்புறம் என் புள்ள வாழறதுக்கு, என் பிள்ளையோட பையன் வாழறதுக்குன்னு சொல்லி தலைமுறையா என்னைக்கு சேர்க்க ஆரம்பிச்சானோ அதுதான் வந்து ஆசை, பேராசை அப்படின்னு. இதை தான் ஜெயின சமயம் பௌத்த சமயங்களும் பேராசை தான் வந்து உங்கள் மனிதனை வந்து கெடுக்குது, இதுதான் வந்து நோயை கொடுத்து மனிதனை வந்து கஷ்டப்படுது, வறுமைக்கான காரணமும் இதுதான், நோய்மைக்கான காரணமும் இதுதான்ற அடிப்படையிலேருந்து உருவானது தான் ஜெயின சமயங்களும் பௌத்த சமயங்களும். இந்த இடத்துல தான் வந்து உயிர் கொள்ளாமைன்ற இடமும் வந்தது. ஏன் உயிர் கொள்ளாமைன்ற இடம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு மறுநாளுக்காக கொல்ல ஆரம்பிச்சான், அடுத்த நாளுக்காக, அதுக்கு அடுத்த நாளுக்காக, பசி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவனுடைய ஆத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய கொல்ல ஆரம்பிச்சான். அப்படி என்ன, அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இனம், ஒரு ஆடுனா ஆடு, மாடுனா மாடோ, இல்லை பன்னினா பன்னியோ, இல்லை கோழினா கோழியோ, ஒரு இனம் வந்து குறைய ஆரம்பிச்சுது. அது இனப்பெருக்கம் வந்து நிறைய இழப்புகள் நிறைய ஆரம்பிச்சுது. அப்போ இழப்புகள் நிறைய ஆரம்பிக்கும்போது ஒரு இனமே அழியக்கூடிய நிலைமை வரும்போது தான் அந்த சமயம் சார்ந்த, அப்பதான் உருவானது தான் சமயம், அப்பதான் உருவானது தான் உயிர் கொள்ளாமை அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்போ மனிதன் தேவைக்கு மேலே ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறானோ அன்னைக்கு தான் இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் பல ஞானிகளால், உலகத்தை உணர்ந்தவங்களும் சமூகத்தை உணர்ந்தவங்களால் அறிவுறுத்தப்படுது. அது வழியாக சமயங்கள் பெருக்கப்பட்டுச்சு. அப்போ உயிர் கொள்ளாமைன்ற வார்த்தையை திருக்குறள் சொன்னதுக்கும் சரி, ஜெயின சமயங்கள் சொன்னதுக்கும் காரணம் என்னன்னா, அப்போ இருந்த மனிதர்கள் அதிகப்படியாக தேவைக்கு அதிகமாக உயிர்களை கொண்டாங்க. நரபலி அப்படிங்கிற இடத்துல தேவையில்லாமல் கொண்டுட்டு இருந்தாங்க. எதுக்காக ஒரு பலி அப்படின்றது இருந்தது? சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களை கொண்டுட்டு இருந்தோம் இல்லையா? நமக்கு பசிக்குது, பசிக்கும் பொழுது சாப்பிடணும், அப்போ ஒன்று கொண்டு சாப்பிட்டுருந்தான். அதுவே பிற்காலத்தில் பலி, நரபலி கொடுக்குறேன், கடவுளுக்காக கொடுக்குறேன், அவனுக்காக கொடுக்குறேன், இவனுக்காக கொடுக்குறேன்னு சொல்லி தேவையில்லாமல் உயிர்களை வந்து கொண்டுட்டே இருக்கான். அப்போ உயிர்கள் கொண்டுட்டே இருக்கும்பொழுது தான் இந்த ஜெயின சமயம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, கட்டுப்படுத்துறதுக்காக, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, மூதாதையர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பேரன்கள் வந்து எல்லை மீறி போகும்பொழுது அதை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ அப்படி கட்டுப்படுத்துறதுக்காக உருவானது தான் சமயங்கள்.
மனிதனுடைய நெறி தவறி போய் எல்லையை மீறி போகும்போது அவனை கட்டுப்படுத்தி முறைக்கு கொண்டு வரதுக்காக உருவானது தான் சமயம். எல்லாரையும் மாற்ற முடியும்னாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மாற்றும் பொழுது கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சமயங்கள் அவருடைய பிரச்சாரங்கள் வந்தது. அப்போது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? கழிவு தேக்கம். நீங்கள் தேக்கி வைக்கிற கழிவுகள் தான். கழிவுகள் எப்போ தேங்குது? தேவைக்கு அதிகமாக. நீங்கள் 4 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல நான் ஒரு ஆசையிலையும் வெறியிலையும் 6 இட்லி நான் சாப்பிடுவேன் அப்படின்னா மீது 2 இட்லி என்னது? கழிவு தேக்கம். அப்போ அதுக்கு காரணம் யார்? நீ தான். அப்போ அதுக்கான விளைவு என்ன? அப்போ அந்த கழிவுகளை உடல் வெளியேற்றும் போது தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீ ஆரோக்கியமாக இருந்திருப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, முறையாக இருந்திருப்ப. ஆனால் நீ அந்த 4 இட்லி போதுமான வயிற்றுக்கு 2 இட்லியை வேணும்ட்டே வீம்பா உன்னுடைய ஆசைக்கும் பேராசைக்கும் நீ கொடுத்த அந்த 2 இட்லியோட விலைக்கு அதுக்கான கழிவுகளை தேங்க தான் செய்யும். அதுக்கான தொந்தரவுகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் பிரபஞ்ச நியதி. இதை தான் இது உடம்புக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்வியல் முறையிலிருந்து எல்லா விஷயங்களுக்குமே இந்த தத்துவம் பொருந்தும். கழிவு தேக்கம். அப்போது அதுக்கான தொந்தரவுகள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நிறைய பணத்தை சேர்த்தினா அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் மனசளவில் நீ என்ன பண்ணுவ? ஐயோ அதை பாதுகாக்கணும், அது இன்கம் டேக்ஸ்லேருந்து என்றைக்கு தூக்கிட்டு போவான், இதுலேருந்து என்றைக்கு காசு வாங்குவோம், அதுலேருந்து என்றைக்கு காசு வாங்க, இந்த பணத்தை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா, இந்த நகையை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, அதை திருடிட்டு போயிடுவாங்க, இதை போயிடுவாங்க, இதை இப்படியே யோசிச்சு அதுக்கான நோய் மனசளவில் நீ பாதிக்கப்பட்டு நீ நோயாளியாக தான் மாறுவ. அதை பாதுகாக்கிறன்ற பேரில் நீ உன்னுடைய சந்தோஷங்களை இழப்ப, உன்னுடைய என்ன சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை இழப்ப, எல்லாத்தையுமே நீ இழப்ப. நிம்மதியை இழப்ப, அமைதியை இழப்ப. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவே உன்னோட தேவைக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா அதை நீ பாதுகாக்க வேண்டியது இல்லை. உன்னோட தேவை முடிஞ்சுன்னா அடுத்த நாளான தேவை கிடைக்கும். உனக்கு தேவை. இங்கே மரம் வச்சவன் தண்ணி ஊற்றணுன்றதுக்கு பின்னாடியுமே இந்த தத்துவம் தாங்க இருக்குது. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றணும்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறதும் கிடையாது, பசிக்கு சோறு போடுறதும் கிடையாது. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதர்கள், அது ஈ, எறும்பு, எதுவாக இருக்கட்டும், புழு, பூச்சி, கண்ணுக்கு தெரியாத வைரஸாக கூட இருக்கட்டும், எதெல்லாம் படைக்கப்படுதோ அதுக்கான தேவை, அதுக்கான வாழ்க்கை மொத்தமும் இந்த பிரபஞ்சத்தில் அது வாழறதுக்கான எல்லா விதமான சௌகரியங்களும் இந்த இயற்கை அதுக்கு கொடுக்கும். வழங்க வேண்டிய கட்டாயம், கடமை அந்த இயற்கைக்கிட்ட இருக்குது. அதுக்காக சும்மா காலாட்டி உட்காரக்கூடாது. உன்னுடைய செயலும் ஒன்று இருக்குது. நீ உன்னுடைய கடமைகளை நீ செய். ஆனால் நீ அந்த செயல்களுக்கான பலனை நிச்சயமாக கொடுக்க. ஆனால் தேவைகளுக்கு மீறி நீ போகும் பொழுது நீ அதுக்கான பலனை அனுபவிப்ப. இப்போ மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியும். அவனுக்கு அது என்ன தேவையோ, நான் படைத்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. இதுதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களே. ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சாச்சு. அதுக்கான உணவு ஈஸ்வரன் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு கடவுளை வச்சுருக்காங்க. நம்ம கடவுள் பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்க தத்துவம் தான் முக்கியம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க பார்வதி தேவி. இப்போ பார்க்கலாம், ஈஸ்வரன் உலகத்துக்கே படி அளந்துட்டு வந்திருக்காரு. இந்த எறும்பை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த எறும்புக்கு உணவு எங்கேருந்து கொடுக்குறாரு பார்ப்போம். இன்றைக்கான உணவு அதோடைய தலையெழுத்து பிரகாரம் அதுக்கு இன்றைக்கி உணவு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது ஆனால் பிடிச்சி வச்சுருக்கிறது நம்ம தான். இப்போ இந்த உயிருக்கு எப்படி அவர் படி அளக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது தான் அந்த டப்பாவை திறந்தா அந்த எறும்பு கிட்ட அதுக்கான உணவு இருந்தது. இதுக்கான தத்துவத்துக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையோட தத்துவம். மரம் வச்சவனுக்கு அதுக்கு தண்ணி ஊற்ற தெரியும். நீ உனக்கு மனிதனாக பிறந்துக்கனா உனக்கு சில கடமைகள் இருக்கு, உனக்கான செயல்கள் இருக்கு, உனக்கான உழைப்பு இருக்கு, உனக்கான எல்லாமே இருக்கு. அதை நீ செய். உனக்கான தேவைகள் அன்றன்னைக்கான தேவைகள் அன்றன்றைக்கு உனக்கு செய்யும். நீ நாளைக்கு பற்றி யோசிக்காது. நாளைக்கு என் பையனுக்கு நாளைக்கு உன் பையனையே நான் தானே கொடுத்தேன். அப்போ நான் அவனுக்கு செய்ய தெரியாதா? நீ உன் வேலையை பார். உன் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உன்னுடைய சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்க. நீ 4 ஜீவராசிகளுக்கு நன்மையை செய். உனக்கு தேவைக்கு போக மிச்சத்தை அடுத்தவனுக்கு கொடுத்து இல்லாதவனுக்கு கொடுத்துவாள். இந்த தத்துவங்களோடு நீ வாழ்ந்தினா கழிவே தேங்காது. வாழ்க்கையிலையும் கழிவு தேங்காது, உடம்புலையும் கழிவு தேங்காது, ஆரோக்கியமாக இருக்க. இந்த தத்துவத்தை தான் சொல்லுது. தொடர்ந்து நம்ம நாளை வேறு விஷயங்களை பார்ப்போம். அக்குபஞ்சர் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அக்குபஞ்சருடைய வாழ்க்கை முறைகள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து நம்ம பார்க்கணும். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் கழிவுகள் தேங்காது, உடம்புலேயும் கழிவுகள் தேங்காது. கழிவுகள் தேங்கலை அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்க்கையிலையும் இருப்போம், நம்ம உடல்லையும் ஆரோக்கியமாக இருப்போம், பிரச்சனைகளே இருக்காது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம